தல தோனிக்கு 2025 ராசியா இருக்கான்னு எனக்கு தெரியல. ரெண்டு பெரிய விஷயங்கள் நடந்துருச்சு. ஒன்னு ஐபிஎல் பிளே ஆஃப்ல போயிட்டாங்க. ரெண்டாவது அவர் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு 420 கோடியில ஆல்மோஸ்ட் 350 கோடி கிட்ட லாஸ்ல இருக்கு. என்ன கம்பெனி, எதனால இவ்வளவு பெரிய ஃபால் வந்திருக்குன்றத பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேர் ஜென்சால் இன்ஜினியரிங். நம்ம சார்ட்டே பார்க்கலாம் எங்கேருந்து இவ்வளவு தூரம் ஃபாலோ ஆயிருக்குன்னு. அப்படியே வாங்க. ஓகே, இந்த கம்பெனி ஜென்சால் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் 1320 சில்லறையில இருந்து கிட்டத்தட்ட இப்போ 73 ரூபாய் இருக்கு. 94% லாஸ்ல இருக்கு. தோனி இன்வெஸ்ட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா ஜான்வரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 850 ரூபாயில இருந்து இப்போ 90% கிட்ட லாஸ்ல இருக்கு. இது எதனால இந்த கம்பெனி இந்த மாதிரி ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 5 டாப் ரீசன்ஸை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன், செபி அவங்களோட கோஃபவுண்டர்ஸை பேக்லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஆல்மோஸ்ட் பேன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது ரீசன், கேர் அண்ட் ஐசிஆர்ஏ அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்ஸை டிஃபால்ட் கொண்டு வந்துட்டாங்க. மூணாவது ரீசன், லீடர்ஷிப்ல நிறைய ரிசைனேஷன்ஸ். முக்கியமா சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணிருக்காரு. 3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ரிசைன் பண்ணிருக்காங்க. இது முக்கியமான விஷயம். நாலாவது ரீசன், ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஸ்டேக்கை ஆல்மோஸ்ட் 2.3% ஸ்டேக்கை செல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80% ஷேர்ஸை அடகு வச்சிருக்காங்க. அஞ்சாவது ரீசன், ஆபரேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். காஸ்ட் ஓவர் ரன் ஆயிருக்கு, கேஷ் ஃப்ளோஸ்ல பிரச்சனை இருக்கு, ஃப்ரீக்வெண்டா ஷேர்ஸை டைல்யூட் பண்ணி இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது எல்லா ரீசன்ஸ்னால தான் ஸ்டாக் விழுந்திருக்கு. இந்த வீடியோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த மாதிரி ஷேர்ஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, எப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபாலை ஆரம்பத்திலே கவனிக்கிறதுன்றத அடுத்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம். தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதுக்கப்புறம் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க.